Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது TVS Ntorq ஓட கியர் ஆயில் சேஞ்ச் பண்றது. சோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதுல வந்து இன்ஜின் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணனும்னு சொல்லிருந்தோம். இன்னைக்கு பார்க்குற வீடியோல நம்ம கியர் ஆயில் சேஞ்ச் பண்றத பத்தி பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன தேவைனா 13 ரிங் ஸ்பேனர் தேவை. அதுக்கு அப்புறமா நாங்க வந்து இன்ஜின் ஆயிலே தான் வந்து யூஸ் பண்றோம் கியருக்கு. இல்லாட்டி கியர் ஆயில் ஸ்கூட்டருக்கு தனியா உங்களுக்கு விக்கும். அது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்க போல்ட் இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இது ரியர் டயருக்கு இந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு போல்ட் இருக்குது. ஸோ இந்த போல்ட்டு தான் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுற போல்ட். அதே மாதிரி இங்கே வந்து 2 போல்ட் இருக்குது பாருங்கள். இந்த 2 போல்ட்டில் ஒரு போல்ட் கிட்ட 120 mlன்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த போல்ட்டில் தான் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணணும். ஸோ இந்த கியர் ஆயிலோட ரீஃபில் அமௌண்ட் வந்து 120 ml, அதுதான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அது 120 mlனால நம்ம சிரஞ்சிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். 13 ரிங் ஸ்பேனர் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயின் போல்ட் இருக்குல்ல, அது லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு, கிளாக் வைஸ் வந்து டைட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சுற்றி வச்சு கூட ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே லூசன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இன்ஜின் ஆயில் மாற்றும் போதும் கியர் ஆயில் மாற்றணுங்கிறது தேவையில்லை. ஸோ ஆல்டர்னேட் டைம்ஸ் மாற்றினா கூட போதும். அது இப்போ ட்ரெயின் ஆகிட்டுருக்குற கேப்பில் நம்ம இந்த இன்லெட்டோட போல்ட்டையும் லூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த போல்ட் வந்து சைடில் இருக்கிறதுனால உங்களால் டெஃபினட்டாக ஃபனல் வச்சு அதில் ஃபில் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சிரிஞ்சும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பெரிய சிரிஞ்சு வாங்கிக்கோங்க, 60 ml சிரிஞ்ச். ஸோ அதுனா உங்களுக்கு 2 வாட்டியில் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இப்போ சின்னது 30 mlலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாட்டி ஆகும் அது ஃபில் பண்ணுறதுக்கு. அவுட்லெட்டோடது நம்ம இப்போ டைட் பண்ணிடலாம், ஏன்னா ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் பவுலில் ஃபுல்லாகவே வந்துடுச்சு. நாங்கள் மாற்றிருக்கவே இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 வாட்டியும் இன்ஜின் ஆயில் மாற்றினப்போ இது மாற்றலைன்ட்டு இப்போ மாற்றினோம். ஆனால் கலர் வந்து அவ்வளோ மோசமாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்ஜின் ஆயில் மாற்றும் போதே மாற்றிக்கலாம். இது போட்டுட்டோம். இப்போ டைட் பண்ணிடலாம் நல்லா. அதே 13 ரிங் ஸ்பானர் வச்சு சிரிஞ்சில் வந்து நாங்கள் அந்த 60 ml இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணியிருக்கோம். அதை வந்து இப்போது இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 60 ml ஃபில் பண்ணணும். இப்போ அடுத்து 60 ml ஃபில் பண்ணிடலாம். இது ஃபில் பண்ணிவிட்டு அந்த போல்ட் டைட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஃபனல் வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சைடில் இருக்குது. அதனால் சிரிஞ்ச் தான் பெஸ்ட். போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கியர் ஆயில் சேஞ்ச் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.